மக்களே, நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். மிளகா, தக்காளி போட்டாச்சு. மிளகா கூட 2 போடணும். 2வது இது வீட்டு மசாலா. வீட்டு மசாலானா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி, மல்லி என்னென்னலாம் உண்டோ எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி, இதை நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணிடுவோம். கடை மசாலாலாம் வாங்க மாட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி இந்த 2ம் தான். இந்த வெங்காயமும் தேங்காயும் இந்த 2ம் தான். வேறு எதுவுமே போட்டு அரைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மசாலாலே எல்லாம் சேர்ந்துருக்கும். அதனால் இப்போ புளி கூட கொஞ்சம் போட்டு கரைச்சி ஊற்றுவோம். நல்லாயிருக்கும். ஏன்னா காரம் கொஞ்சம் இருக்கிறதுனால புளி கொஞ்சம் சேர்க்கணும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இதான் இப்போ குழம்புலாம் ரெடி பண்ணியாச்சு. இனி அடுப்பில் வச்சுட்டு இப்போ மாங்காய், மீன் கொதித்த பிறகு தான் மாங்காய், மீன் போடுவோம் நாங்கள். அதுக்கு முன்னே போட மாட்டோம். எல்லோரும் குழம்பு வைக்கும்போதே போட்டு எடுத்து வைக்காங்க. அது நம்ம அப்படி பழக்கம் இல்லை. அடுத்தால தாளிப்பு குழம்புக்கு இப்போ ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு கடைசியாக நம்ம வெந்தயம், கடுகு போட்டு தாளித்து ஊற்ற போகிறோம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தாளித்து ஊற்ற போகிறோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வீட்டில் குழம்புல உள்ள மீன் சாப்பிட மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, குழம்பு வச்சுட்டு கடைசியில் தாளித்து ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மீனை எடுத்துருவேன். எடுத்து ஆற வச்சு வத்தல் பொடி, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி அதை அந்த மீனில் போட்டு தோசைக்கல்லில் வச்சு மீனை போட்டு பொரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு குழம்பும் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். குழம்பு ரெடி ஆகிட்டு. பிள்ளையெல்லாம் நம்மளுக்கு பொரிச்ச மீன் இருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில், ஒரு ஆர்வத்தில் சாப்பிடுவாங்க. எல்லாம் அந்த குழம்புல உள்ள மீன் அப்படியே கிடக்கும். பெருசுகள்லாம் நம்மளுக்கும் சாப்பிட்டுக்கிட மாட்டோம். எத்தனை மீன் சாப்பிட முடியும்? இது பொரித்து ஒரு தட்டு வச்சாலும் பறந்துடும். 3 பிள்ளைகளும் சாப்பிட்ணும், நாங்கள் சாப்பிட்ணுங்கும்போது எல்லாம் போயிடும். அதனால் நீங்களும் நம்ம பிள்ளைகள் மீன் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு யாரும் நினைக்காதுங்க. இதே போல் பண்ணி சாப்பிடுங்க. இது நானாக கண்டுபிடிச்சது. யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. சரி.